ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பிளாக் போட்டு. எங்கள் அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை. எங்கள் அம்மா இறந்து 2 வருஷம் ஆகுது, பாப்பா பிறந்து 3 வருஷம் ஆகுது. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் வீட்டில் என் மருமக கொளுத்தணும் ரொம்ப நாள் ஆசை. ஆனால் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் தான் நிறைய இருக்கா என்னவோ தெரியல. நாங்கள் கஷ்டப்பட்டு நைட்டெல்லாம் உட்காந்து கூழ காசி மறுநாள் சொந்த பந்தம் எல்லாரையும் உட்கார வச்சு அப்புறம் எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கூழ் ஊற்றுணும் ஃபுல்லாக ஒரு ஆற்றி எடுத்து எல்லா சொந்தக்காரங்களும் முன்னாடி உட்கார வச்சு அங்கே ஒரு விளக்கை ஏற்றி அந்த விளக்கு எதுக்கு போய் நடு வீட்டில் வச்சு முடிச்சதுக்கப்புறம் போகிற வர எல்லாரையும் முடிச்சு இழுத்து வாங்க எங்க நாங்கள் கூழ் ஊற்றுறோம் குடிங்கன்னு குடிக்க வச்சு முடிச்சதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி எல்லா மீனுமே போட்டு கலெக்ஷனாக வாங்கிட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நடுவில் பாஷா மாதிரி ட்ரை பண்ண பார்த்தா ஒரு தாத்தா நடுவில் குறுக்கால வந்தேன். அந்த தாத்தாவை கிராஸ் பண்ணி நானே வாயில மியூசிக் போட்டு பாஷா வந்துட்டேன். அந்த பார்த்தா சரியான வீலுங்க. மீன் 5 தான் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு பாப்பா வந்து ஆனால் இதை வாங்கிக்கணும்னு சொன்னேன். என்கிட்ட காய்ச்சல் பாப்பா அவளை ஏமாத்தி அங்கே வந்து அப்போ நடுவில் வீட்டில் இருக்க சாமி எல்லாத்தையும் கொண்டு பார்த்தா சாப்பாடு காலியாச்சு. மறுபடியும் சாப்பாடை வடித்து அந்த வடித்த சாப்பாடு எல்லாருக்கும் வயிறார மனசார எல்லாருமே முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷன்லும் சண்டை வராமல் எப்படி இருக்கும் பாருங்க நீங்களே. ஒரே சண்டை தான், ஒரே பிரச்சனை தான், பிரச்சனை மேலே பிரச்சனை முடிச்சுட்டு இருக்கும்போது அடுப்பில் ஒரு கொழுக்கட்டை வந்துடுது. அந்த கொழுக்கட்டை வேற வரி இருக்குன்னு பார்த்து வேற ரொம்ப தெரியல, அந்த கொழுக்கட்டை வந்துச்சு. யாராவது சண்டை போடாமல் அவங்க வாயிலெல்லாம் நாங்கள் சாப்பிடுங்க எல்லாரும் வாயிலும் ஊட்டி விட்டு சண்டை போட முழு காரணமானவங்கள ஒரே கூட அவர் வாயிலும் ஊட்டிட்டேன். எல்லாருக்கும் கொண்டதுக்கப்புறம் என் முன்னாடி போனால் பெரிய பிரச்சனை ஆகிடுங்களா. முன்னாடிக்கும் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் காலையிலேருந்து சாயந்தரத்தையும் வேலை செஞ்சா எங்கள் அன்னைக்கும் ஊட்டிட்டு மொத்தமாக உட்கார வச்சு வாங்க ஒரு செல்ஃபி எடுப்போம் செல்ஃபி அப்படின்னு சொல்லி முடிக்கிறது கட்டியும் செம்மையாக கேட்டி